என்னுடைய பிரபல ட்ரம்மர் நாகி என்னோட மகன் சித்தார்த் அவருடைய கின்னஸ் ரெக்கார்டோட சாதனையை பாராட்டி இங்கே வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு மிக சிறப்பான இந்த விழாவில் நான் ஒரு சாதாரண கானா பாடகர் என்னையும் சிறப்பு அழைப்பாளர் அழைத்தமைக்கு மேடை மெல்லிசை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் சங்கத்துக்கு இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இயலிசை நாடக சங்கத்தின் தலைவர் எங்களுடைய அப்பா அத்தியாவசாருக்கும் மற்றும் சினி மியூசிஷியன் யூனியனோட தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் அண்ணன் மற்றும் இங்கே சிறப்பாக பேசிய டிஆர் சார், ரெண்டாவது மயில்சாமி அண்ணன், ரெண்டாவது தீனா சார், ரெண்டாவது வித்யாசாகர் அண்ணன், ரெண்டாவது சங்கர் கணேஷ் அண்ணன். அண்ணன் தான் சொல்கிறேன், அந்த வயசானலாம் கிடையாது, அண்ணன் தான் எங்கள் அண்ணன் சங்கர் கணேஷ் அண்ணன், சிவமணி அண்ணன், சிற்பி சார் மற்றும் சரத் அண்ணன், நரேஷ் ஐயர், ஆலப்ராஜ் அண்ணன் மற்றும் ராஜேஷ் அண்ணன் மற்றும் இங்கே ட்ரம்மர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் நேரத்தில் நன்றினை என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தம்பிக்கு இவங்க சார்பாகவும் வந்துக்கின உங்கள் சார்பாகவும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நாகி அண்ணன் அவர் இப்போ தான் எனக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே தான் அவருடைய நேம் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ட்ரம் ஷோ லைவ் மற்றபடி அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. இப்போ நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன் எல்லாத்தையும். ரெண்டாவது அவருடைய பீரியட் முடிஞ்ச உடனே அதனுடைய கண்டினியூஷன் அண்ணன் சொன்ன மாதிரி தினா அண்ணன் சொன்னவர் 5வது தலைமுறைன்னு சொன்னார். 5வது தலைமுறைக்கு என்னை வந்து அவர் எனக்கு வந்து சித்தார்த் வந்து நான் இப்போ கான்ஃபரன்ஸில் போயிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு. அந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தார், இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னான்ட்டு. நானும் நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய ட்ரம்ஸ் இசையை வந்து நானும் என்னுடைய மகனை என் குடும்பம் நான் ஒரு முக்கியமாக ஒருத்தர் வாழ்ந்துன்னு வராரு என்பது என்னுடைய குடும்பத்துக்கும் தெரிவிப்பேன். எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் நான் வந்து தெரிவிப்பேன். இது எல்லாத்துக்கும் முன்னோடி வந்து என்னுடைய அண்ணன் வந்து சிவமணி அண்ணன். ஏன்னா அவர் சொன்னது உண்மைதான். சார் சொன்னார், சரத் சார் சொன்னார், சவப்பெட்டியில் கூட அண்ணன் அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். ஏன்னா ஒரு தடவை அண்ணனோட உறவினர் இறந்துட்டாங்க. எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஃபோன் வச்சாங்க. நான் உடனே போனேன். டெத்தில் இருக்கிறேன், டெத்து சாவு இருக்குது. அண்ணனுடைய சிஸ்டர். அப்போ அண்ணன் எல்லாம் பேங்கிள்ஸ் இருக்கிற ஐட்டெல்லாம் பாட்டு அண்ணன் கூட எல்லாம் தேர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல நைட்டு விடிய வந்து பாட்டு பாடினேன். அது சொன்ன உண்மை தான். அண்ணன் சிவமணி அண்ணனோட சாதனைக்கு வந்து எல்லையே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சாதனை பண்ணுவார். அவர் சாதனை உடைக்கணும் சேலஞ்ச் பண்ணி பண்ணுவார். அதுபோல் அவருடைய வழியில் வந்த என்ற தம்பி சித்தார்த் வளரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டவும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய சாதனைகள் செய்யணும்னு சொல்லிட்டு என் சார்பாக நான் வந்து அவரை வாழ்த்துகின்றேன்.